கந்தர்வ சித்தருக்கு பாதம் பணிந்து வணங்குகிறேன். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முருகரின் அருளால் பிறந்த குழந்தை. குழந்தை இல்லாமல் இருக்கும்போது முருகனின் அருளால் பிறந்த குழந்தை. இவர் யாருன்னு கேட்டால், ராஜராஜ சோழனுக்கு சொந்தம். இவர் கதையை நீங்கள் கேட்கணுன்னா கதிர் விலாக் சேனலில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கதை நல்லா சொல்லுவாங்க. இந்த வெளியீடு இன்றைக்கி புத்தாண்டு அதுமா இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. எல்லோருக்கும் கந்தர்வன் அருளால் இன்றைக்கி எல்லோருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி இவருடைய என்ன கேட்டிங்கன்னா, 27 முறை இவருடைய திருநாம மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா நம்ம நினச்சது நடக்கும். இவருடைய உருவம் இல்லாமல் இருக்கும்போதே நமக்கு சில காரியங்கள் நல்லபடியாக நடந்தது. அது எனக்கும் நடந்தது. இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எனக்கு கொஞ்சம் அதாவது நூலே போகாமல் இருந்ததில் இப்போ நூல் போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை கிடைத்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. இந்த கந்தர்வரை நீங்கள் 27 முறை உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த கந்தர்வருடைய இதை 27 முறைக்கு எப்படி சொல்லணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் கந்தர்வா, ஸ்ரீ கந்தர்வா, நித்தியம் கந்தர்வா, தேடுகிறேன் கந்தர்வா, பிரச்சனை தீரவா கந்தர்வா. ஓம் கந்தர்வா, ஸ்ரீ கந்தர்வா, நித்தியம் கந்தர்வா, தேடுகிறேன் கந்தர்வா, பிரச்சனை தீரவா கந்தர்வா. ஓம் கந்தர்வா, ஸ்ரீ கந்தர்வா, நித்தியம் கந்தர்வா, தேடுகிறேன் கந்தர்வா, பிரச்சனை தீரவா கந்தர்வா. ஓம் கந்தர்வா, ஸ்ரீ கந்தர்வா, நித்தியம் கந்தர்வா, தேடுகிறேன் கந்தர்வா, பிரச்சனை தீரவா கந்தர்வா. ஓம் கந்தர்வா, ஸ்ரீ கந்தர்வா, நித்தியம் கந்தர்வா, தேடுகிறேன் கந்தர்வா, பிரச்சனை தீரவா கந்தர்வா. ஓம் கந்தர்வா, ஸ்ரீ கந்தர்வா, நித்தியம் கந்தர்வா, தேடுகிறேன் கந்தர்வா, பிரச்சனை தீரவா கந்தர்வா. இப்படி நம்மளுக்கு 27 முறை தினமும் மதியம் 12 மணிக்கு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு நம்மளுக்கு வேலை பளுவு இருக்கிற காரணத்தால் சில நேரங்களில் சொல்ல முடியாது. அதனால் சாயந்தரம் அதாவது மாலை நேரத்தில் 6:45க்கு மேல் 7:30க்குள் நீங்கள் எந்த டயத்தில் வேணாலும் சொல்லலாம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் சொல்லலாம். நீங்கள் பஸ்ஸில் போகும்போதும் சொல்லலாம், நீங்கள் ட்ரெயினில் போகும்போதும் சொல்லலாம். நீங்கள் யாருக்கிட்டையும் பேச்சு கொடுக்காமல் ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம், 5 நிமிடமே போதுமானது. 5 நிமிடம் இந்த 27 முறை இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு வந்தால் நல்லது நடக்கும். ஓம் கந்தர்வரே போற்றி.